Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ் சாப்டர் 20 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும். ஃபஸ்ட்டு எண்கள் ஷார்ட்ஹேண்டில் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 1 to 10 வரைக்கும் நம்ம ஷார்ட்ஹேண்ட்லேயே எழுதலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த மாதிரி 1 to 10 வரைக்கும் ஷார்ட் ஹேண்டில் எழுதலாம். 11 12 13 அதையும் எழுதலாம். ஆனால் அது எழுதுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆக்சுவலாக இது எழுதுறதுக்கே சிரமமாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கூட நடுவில் இதை பார்க்குறப்ப இது டக்குன்னு நம்பர்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து நம்பர்ஸே ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை இது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு, ஷார்ட் ஹேண்டில் எழுதுறது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய சாய்ஸ் தான். பட் 2 விதமாகவும் எழுதலாம். ஓகேங்களா? இதுவே 100 லட்சம் கோடின்னு போகிறப்ப எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். 100ன்றதை எப்படி எழுதுவாங்கன்னா இந்த மாதிரி எண் போட்டுப்பாங்க. இப்போ 800 அப்படின்னு வரப்ப 8 100 800 அப்படின்னு படிக்கணும். இதுவே 1000 எழுதிட்டு ரம். இப்போ 8000 இது எப்படி எழுதுறதுன்னா 8 எழுதிட்டு ரம் 8000. லட்சம் இட்ஷா எழுதிட்டு 8 லட்சம் 8 லட்சம். கோடி ஒரு கா 8 கோடி அப்படின்னு வரப்ப 8 கோடி இப்படி வந்து எழுதிக்கணும். 800 8000 8 லட்சம் 8 கோடி. இதுவே 100,000ன்னு வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது? நான் எழுதிட்டு அதில் 1000 800,000 இந்த மாதிரி வந்து எழுதணும். இதே 100 கோடி அது எப்படி எழுதுறதுன்னா நான் எழுதிட்டு கோடிக்கு டி. ஓகே, 800 கோடி இப்படி வந்து எழுதணும். 1000 கோடி இதை எப்படி எழுதுறது பாருங்க. இரா எழுதிட்டு அதில் கோடிக்கு டி. ஓகே, 800,000 கோடி இப்படி வந்து எழுதணும். சரிங்களா? அடுத்து கால் அரை முக்கால் இதெல்லாம் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கால்னு வரப்ப கல் ஸ்டோக் எழுதணும். அரைன்னு வரப்ப அரை ஸ்டோக்கே எழுதிடுவோம். முக்கால்னு வரப்ப மூக்கால். இப்போ 80 கால் அப்படின்னா 80 கால். 80 அரை 80 முக்கால் இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்து நம்பர்ஸ் பக்கத்தில் ரூபாய், பர்சன்ட், சதவிகிதம், வராகன், ஈவன் அந்த காலத்தில் மூட்டை, இத்தனை மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பவுன் இந்த மாதிரிலாம் கூட வரும் இல்லையா? இப்போ ரூபாய்ன்னு வரப்ப பக்கத்தில் ஒரு ரா எழுதிடணும். பர்சன்ட்னு வரப்ப பா எழுதிடணும். சதவிகிதம்னு வரப்ப சாசுழி தா எழுதிடணும். வராகன் வரப்ப வர்ரு கன் எழுதிடணும். மூட்டைன்னு வரப்ப எம். பவுன்னு வரப்ப பா நா கொக்கி. இதே ரூபாய்கள்னு வரப்ப ரூபாய்கள். மூட்டைகள்னு வரப்ப மூட்டைகள். பவுன்கள்னு வரப்ப பவுன்கள். வராகன்கள் அப்படின்னு வரப்ப வராகன்கள். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கோடோ இல்லைனா கல் ஸ்டோக்கோ போட்டு எழுதணும். இப்போ 80 ரூபாய்கள் இது எப்படி எழுதுறது பாருங்க. 80 ரூபாய்கள் இப்படி நம்ம வந்து எழுதுறோம். 80 பவுன்கள். 80 மூட்டைகள். 80%. 80 சதவிகிதம்.
ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து எழுதணும். அடுத்து இந்த நம்பர்ஸ் பக்கத்தில் மாதம், நாள், தேதி இதெல்லாமே வரும். இப்போ மாதம்னு வரப்ப நம்ம வந்து மா இம் எழுதிக்கணும். ஓகேங்களா? நாலுன்னு வரப்ப நம்ம நா லா கொக்கி. தேதின்னு வரப்ப தேதி ஸ்டோக்கு, தே மட்டும் எழுதிக்கும். இப்போ 8ஆம் மாதம் அப்படின்னு வருது. 8ஆம் மாதம் இது எப்படி எழுதுறது பாருங்க. 8 எழுதிட்டு இந்த ஆமுக்கு ஆம் எழுதிட்டு மாதமுக்கு மா இம் 8ஆம் மாதம். 8ஆம் நாள் இதுக்கு இந்த ஆமுக்கு 8 எழுதிட்டு ஆமுக்கு ஆ இம், நாளுக்கு நா இல் 8ஆம் நாள். இதே 8ஆம் தேதி 8 எழுதிட்டு ஆம் எழுதிட்டு தேதிக்கு தா 8ஆம் தேதி. தேதி மட்டும் இருக்காது, தேதிக்குள் அப்படின்னு வரும். இப்படி வரப்ப 8ஆம் தேதிக்குள் இந்த மாதிரி லா கொக்கி எழுதிக்கணும். 8ஆம் தேதி இட்ட அப்படி வரும். 8ஆம் தேதி இட்ட, 8ஆம் தேதி இடப்பெற்ற அப்படின்னு வரும். அந்த இடத்துல எப்படி எழுதுறதுன்னா 8ஆம் தேதி இடப்பெற்ற இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்து சில வார்த்தைகளில் 100 கோடின்னு நார்மலாகவே வரும். இப்போ அகநானூறு இந்த வார்த்தையில் பாருங்க, 400 அது வந்திருக்கு இல்லையா? அகஸ்டோக் எழுதிட்டு நா எழுதிட்டு 100க்கு இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்ட் எண் வந்து எழுதிக்கணும். பக்த கோடிகள் இதில் கோடிகள் இருக்கு. கோடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கா மட்டும் எழுதுவோம். அப்போ பக்த கோடிகள்னு வரப்ப பக்த கோடிகள் இப்படி நம்ம வந்து எழுதிக்கிறோம். கோடானு கோடி இதில் கோடி இருக்கு. கோடிக்கு நமக்கு வெறும் கா மட்டும் எழுதுவோம். அப்போ கோடானு கோடி, அகநானூறு, பக்த கோடிகள், கோடானு கோடி இப்படி நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்தடுத்து சில வார்த்தைகள் தொடர்ச்சியாக வரும். இப்போ அந்தந்த இந்த வார்த்தையை பாருங்க, அந்த அந்த 2 வார்த்தை தொடர்ச்சியாக வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரப்ப பக்கத்து பக்கத்துலேயே எழுதிக்கலாம். அந்த அந்த இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போதைக்கு அப்போது, இந்த வார்த்தையில் பார்க்குறப்ப அப்போதைக்கு அப்போது 2 அப்போது வந்திருக்கு. அப்போ நார்மலாக அப்போதுன்றது இப்படி எழுதுவோம். அது பக்கத்தில் இன்னொரு அப்போது வைக்கிறப்ப அப்போதைக்கு அப்போது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். பக்கத்தில் எழுத முடியல அப்படின்னா அதில் சின்னதாக 2 கோடு போட்டுக்கும். இப்போ பெருக பெருக இதுவுமே கண்டினியூஸாக வந்திருக்கு. 2 பெருக பெருகன்னு சொல்லிட்டு இப்படி எழுத முடியாது. இப்படி எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெருக எழுதிட்டு அதில் 2 கோடு, சின்ன கோடு, பெருக பெருக, மேலும் மேலும். இதுமே ஒரு மேலும் எழுதிட்டு இன்னொரு மேலும்க்கு சின்னதாக 2 கோடு போட்டிருப்பாங்க. மேலும் மேலும். போக போக, ஒரு போக மட்டும் எழுதிட்டு அதில் 2 கோடு போடுறப்ப போக போக அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த 2வதா வர வார்த்தையில் ஆக, ஆன, என்று அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வரும். எக்ஸாம்பிளுக்கு அடி அடி ஆக, இதில் 2வது வர வார்த்தையில் ஆகன்றது சேர்ந்து வந்திருக்கு. இப்போ அடி அடின்றது நம்ம ஒரு அடி எழுதிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குவோம். இதில் ஆகன்னு இருக்கிறதால அதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க ஸ்டோக்கை ஆட் பண்ணிடும். அடி அடி ஆக. இதுவே அடி அடி ஆன, இதில் ஆனை எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்போ அடி ஸ்டோக் எழுதிட்டு இன்னொரு அடிக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஆனைக்கு நான் எழுதிக்கிறோம். அடுத்து நேர் நேர் என்று, இதை எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். இதில் என்று அடிஷ்னலாக வந்திருக்கு. அதனால் நேர் நேர் நம்ம இப்படி எழுதிடுவோம். என்றுக்கு அதில் சின்னதாக ஒரு கோடு, நேர் நேர் என்று இப்படி நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? அடுத்து இணைச்சொற்களை எப்படி ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இணைச்சொற்கள் அப்படின்னா 2 வார்த்தையும் எப்போவுமே சேர்ந்தா போல வரும். அது 2ம் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். இப்போ லாப நஷ்டம், லாபம் நஷ்டம், இது எப்படி எழுதுறது பாருங்க. லாப எழுதிட்டு நஷ்டமுக்கு நா மாசுழி,
லாப நஷ்டம். பூவும் மனமும் இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவான வார்த்தை தான், ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். அப்போ பூவும் மனமும் எப்படி எழுதுறதுன்னா, பூவும் மனமும்க்கு மாவும் மாசொழியும். இந்த மாதிரி தமிழில் நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. நீங்கள் பயிற்சிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நிறைய வார்த்தைகள் பார்க்கலாம். ஓகே, நல்லது கெட்டது இது ஆப்போசிட் வார்த்தைகள். நல்லது இப்படி எழுதுவோம், கெட்டதுக்கு வெறும் கா மட்டும் கட் பண்ணுறோம். நல்லது கெட்டது. சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும், அவ்வளோதான். இதுதான் இணைச்சொற்கள் சொல்லுவாங்க. சேர்ந்து தான் வரும் இதெல்லாமே. ஓகே, அப்படி சேர்ந்து வரப்ப அதை ஷார்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரிங்களா? இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுதுங்க. ஓகே, பேச்சை எடுக்கும் முறையும் சொல்லிட்டு புக்கில் வந்து தேரி பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம், எப்படி வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ரூல்ஸ் அப்பப்போ பார்க்கணும். சரிங்களா? ரூல்ஸ் பார்க்கணும், அதுக்கு உண்டான பயிற்சிகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பப்போ ரிவிஷன் பண்ணணும். இது கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறமா தனி குறிச்சொற்கள், சுருக்கங்கள், அப்புறம் வினைச்சொற்கள், இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக எவ்ரி வீக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இல்லைனா வந்து மறந்து போயிடும். அதுதான் வந்து ஸ்பீடில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பேராகிராஃப் வந்து காப்பி ரைட்டிங் வந்து பண்ணணும். அப்படி பண்ணாமல் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்பீட் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். மெயினாக வந்து ரூல்ஸ் ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? இருந்தாலும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுடைய லெசன்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 100, 101, 102, 103 இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் படிங்க. அதுக்கப்புறமா பயிற்சி 58 இணைச்சொற்கள் நிறைய இருக்கிற மாதிரி பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே 3 to 5 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க 59, 60, 61. இதை குறைஞ்சது ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.